சபேசன் அவர்கள் கட்டிலுக்கு அடியில வச்சிருந்த பொருட்கள பார்த்து அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் பயங்கரமா ஷாக் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில கிடைச்சிருக்கு. அப்படி என்ன பொருட்கள் அவர் வச்சிருந்தாரு? என்ன நடந்திருக்கு? அப்படிங்கிறத தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமப நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் சபேசன் இப்ப அவரோட ஊருக்கு போயிருக்காரு. அங்க பார்த்தீங்கன்னா, அவருக்கு அமோக வரவேற்பு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இங்க இருந்து போனவரு பார்த்தீங்கன்னா, இங்க நினைவாக இருந்த எல்லா பொருட்களையுமே எடுத்துட்டு போயிருக்காரு. அதாவது என்னென்ன பொருட்கள்னா, அவருக்கு கிஃப்ட்டா குடுத்த வவுச்சர் இருக்கும் இல்லையா? அதுவாக இருக்கட்டும். அது மட்டும் இல்லாம ரீசென்ட்டா டிக்கெட் டூ ஃபினாலேல அவர் ஜெயிச்சிருந்தார் இல்லையா? அப்போ அவருக்கு வந்து கிரீடம் குடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அவர் ஏகப்பட்ட அவார்ட்ஸ் வின் பண்ணியிருக்காரு. சரிகமப நிகழ்ச்சியிலே குட்டி, குட்டி பரிசுகள்லாம் குடுப்பாங்க இல்லையா? இந்த மாதிரி அதில கிடைச்ச பரிசுகள், அங்க நண்பர்கள் குடுத்த பரிசுகள், இது மட்டும் இல்லாம அங்க அவர் செலிப்ரேட் பண்றப்ப குடுக்கப்பட்ட பரிசுகள் அப்படின்னு, அதாவது தமிழ்நாட்ல அவருக்கு என்னென்ன நினைவுகள் இருக்கோ, அது எல்லாத்தையுமே அவரு எடுத்துட்டு போயிருந்திருக்காரு. அவரோட ஊருக்கு எல்லாத்துக்கிட்டயுமே காமிச்சிருந்திருக்காரு. இதுவரைக்கும் எல்லாமே நார்மலா தான் இருந்திருக்கு. பட் ஒரு படி மேல போய் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே அவரோட பெட்டுக்கு கீழேயே பத்திரமா வச்சிருந்திருக்காரு. தினமும் காலையில எந்திரிச்சு அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே பார்க்குறாராமா. அது ஒவ்வொரு தடவையும் பார்த்து ஒவ்வொருத்தர்கிட்டயுமே இது இப்ப நடந்துச்சு, அது அப்ப நடந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. முதல் 2 டேஸ் அவங்க எக்ஸைட்மெண்ட்ல சொல்றோம் அப்படின்னு விட்டுட்டாங்க. பட் அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து அவரு சரிகமப பத்தியே பேசிட்டு இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த பொருட்கள கட்டிலுக்கு அடியிலே வச்சு அப்பப்ப எடுத்து பார்த்துட்டும் இருந்திருக்காரு. இது என்ன இவன் இதிலிருந்து இன்னும் வெளியே வராம இருக்கான். ஓகே நடந்துருச்சு, முடிஞ்சிருச்சு. இவன் ஜெயிக்கல. அதெல்லாம் தாண்டி இதிலிருந்து வெளியே வந்து அடுத்து நடக்கிறது என்னன்னு பார்க்கணும்ல. இவன் இப்படியே இருக்கானே அப்படின்னு சொல்லி அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சபேசன் அவர்கள் செய்யக்கூடிய இந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே காமனான விஷயங்கள் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்ப பிக் பாஸ்லேருந்து வெளியே வந்தவங்க கூட அதிலிருந்து மீண்டு வரதுக்கு கொஞ்ச நாள் எடுத்துப்பாங்க. அதே மாரி தான் இவரு ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு வந்து பாடியிருக்காரு. நிறைய மொமெண்ட்ஸ் சேர்த்திருக்காரு. அது எல்லாமே கண்டிப்பா அவர் மனசுல பதிஞ்சிருக்கும். அதிலிருந்து வெளியே வர கொஞ்ச நாள் எடுக்கும் அப்படிங்கிற மாரி ரசிகர்கள் கமெண்ட்ஸ்ல சொல்லி வந்துட்டு இருக்காங்க. எது எப்படியோ இந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, நடிகர் விஜய் அவர்களோட கடைசி படமான ஜனநாயகன் படத்தோட ட்ரெய்லர் எப்ப ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற அப்டேட்ட சமீபத்தில படக்குழு ஷேர் பண்ணியிருக்காங்க. தளபதி விஜய் அவர்களோட கடைசி படமாக ஜனநாயகன் படம் உருவாகியிருக்கு. வினோத் அவர்கள் அந்த ஒரு படத்தை எடுத்திருக்காரு. இந்த ஒரு படத்துல பூஜா ஹெக்டே, பாபி டியோல், இது மட்டும் இல்லாம டியூட் படத்துல அறிமுகமாகியிருந்த மமிதா பஜு அப்படின்னு நிறைய நட்சத்திரங்கள் இந்த ஒரு படத்துல இருக்காங்க. இந்த படத்தோட இசை வெளியீட்டு விழா மலேசியால இன்னும் கொஞ்சம் நாட்கள்ல நடக்க போகுது. அங்க தான் பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். பட் சமீபத்தில தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, ஜனநாயகன் படத்தோட ட்ரெய்லர் எப்ப வரும் அப்படிங்கிற அப்டேட்ட படக்குழுவும் சரி, புரொடக்ஷன் தரப்புல இருந்தும் சரி வெளியிட்டிருக்காங்க. அதாவது வரப்போற ஜனவரி இருக்கு இல்லையா? புது வருஷத்தன்னைக்கு தான் தளபதியோட அந்த புது படத்தோட அப்டேட் வந்து வரப்போகுது. ஜனவரி 1 தான் ட்ரெய்லர வந்து ரிலீஸ் பண்ண போறாங்களாமா. ஜனவரி 1 வரைக்கும் வெயிட் பண்றதா அப்படின்னு இப்பவே தளபதி ரசிகர்கள் எல்லாம் ஏமாந்து போயிருக்காங்க. ஏன்னா எப்போதுமே தளபதியோட அப்டேட் அப்படிங்கிறது அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். அவர் அரசியல் போனதுக்கு அப்புறம் மிகப்பெரிய அளவுல சினிமா குறித்த அப்டேட்ஸ் வரதில்ல. இந்த ஒரு இசை வெளியீட்டு விழாவுமே மலேசியால நடக்குது. அன்னைக்கே ட்ரெய்லரும் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தா ஜனவரி 1 அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்கன்னு ரசிகர்கள் ஏமாந்து போயிட்டாங்க.